Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, My beloved brothers and sisters, நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள். listen to what I'm going to say carefully. பெந்தகோஸ்தே நாளன்று On the day of Pentecost, பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினான். the Peter stood up and preached நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே that Jesus Christ, whom you crucified on the cross, நம்முடைய பிதாவாகிய தேவன், Abba Father, நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாக அவரையே ஏற்படுத்தினார். He made Jesus our God and our Savior. இதை கேட்ட அநேகருடைய இருதயத்தில் மாற்றம் உண்டானது. In the hearts of those who heard this has been repent. அவர்கள் கேட்டார்கள், They asked, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யட்டும்? they said, what should we do to accept Jesus Christ? அப்பொழுது பேதுரு சொன்னான், At that time Peter said, முதலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். first you should repent. இரண்டாவது ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The second, you need to get baptized for the forgiveness of our sins. அப்பொழுது At that time, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். you will receive the Holy Spirit. எந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்தாரோ, The Holy Spirit who came inside me, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அப்பொழுதுதான் வருவார். then only the same Holy Spirit will come unto you. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். When this Holy Spirit is inside you, then only you can say you are a Christian. உண்மையான கிறிஸ்தவனுக்குள் தேவ ஆவியானவர் இருந்தே தீர வேண்டும். If you are a real Christian, Holy Spirit should stay inside you. இதுதான் சத்தியம். This is the truth. ஆக பிரியமானவர்களே, So my beloveds, இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். this is the time of Holy Spirit. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand this. அவர் இல்லாமல் Without Him, உங்களுக்கு விடுதலை இல்லை. without Holy Spirit, no deliverance for you. ஆக மனம் திரும்புங்கள். So repent, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். your sins will be forgiven. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். The Holy Spirit will dwell in you. உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். Your life will be transformed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.